நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில 10வது நூறுல 10வது பதிகத்துல 9வது பாட்டு, பிரபந்த சீரியல் நம்பர் 3774. பாட்டை சொல்றேன், கேட்டுங்கோ. முதல் தனி வித்தேயோ முதல் தனி வித்தேயோ முழு மூவுலக ஆதிக்கெல்லாம் முதல் தனி உன்னை உன்னை எனை நான் வந்து கூடுவன் நான் எனை நாள் வந்து கூடுவன் நான் முதல் தனி எங்கும் இங்கும் முழுமுற்றுருவாழ் பாழாய் முதல் தனி முதல் தனி சூழ்ந்தகன்றாழ்ந்து உயர்ந்த முடிவிலியோ அப்படிங்கிறது பாட்டு. பாட்டை பிரிச்சு படிக்கிறேன், கேட்டுக்கோ அப்படின்னு. முதல் தனி வித்தேயோ முழு மூவுலகு ஆதிக்கு எல்லாம் முதல் தனி உன்னை உன்னை எனை நாள் வந்து கூடுவன் நான் முதல் தனி அங்கும் இங்கும் முழு முற்று உருவாழ் பாழாய். அதுல பாத்தீங்கன்னா முழுமுற்று உருவாய் பாழாயின்னு இருக்கு பாருங்க. அது ஏனோ உருவாய் பாழாய்ன்ற மாதிரி இருக்கு. இங்க வந்து முழு முற்று உருவாய் பாழாய், உருவாழ் பாழாய், அது போட்டோம். முழு முற்று உருவாழ் பாழாய் முதல் தனி சூழ்ந்த அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலியோ அப்படிங்கிறது பாட்டு. இதுல பாட்டோட அர்த்தம் மீனிங்னா, முதல் தனி வித்தேயோன்றது என்னன்னா, இந்த உலகம்லாம் எல்லா உலகங்களும் ஆரம்பிக்கும் பிரளயத்துக்கு அப்புறம் முதல்ல உலகம் ஆரம்பிச்சது. அது இந்த மூலப்பொருளாகவும், முதல் தனி வித்துன்றது என்னன்னா மூலப்பொருளாகவும் அதை இயக்கும் பொருளாகவும் இயக்கத்தில் ஒரு பயனாகவும் திகழ்பவன். மூலப்பொருளாகவும் அதை இயக்குபவனாகவும் அதனால கிடைக்கிற அந்த பயனை அழைத்தவனும் ஒரு பயனாளியாகவும் திகழ்பவனின்னு அர்த்தம். முதல் தனி வித்தேயன்னா அப்படி அர்த்தம். இதுக்கு வந்து நல்ல உதாரணம் வந்து நம்ம மனவாள பொம்மைகளே சொல்லியிருக்கார். சிலந்தியை சொல்லியிருக்கார். சிலந்தி பூச்சி இருக்க, அதுதான் அதனோட வாயிலிருந்து அந்த பசையை அதுதான் உருவாக்குறது. அந்த வலைக்கான அந்த நூலை அதுதான் அந்த வலையை பின்றது, கருவியா மாறிடுது. நூலை உருவாக்குறது அதுதான், கருவியாகவும் மாறிடுது. அந்த அந்த கருவியா மாற்றினதுக்கு பலன், அதில் பூச்சி வந்து மாட்டுறது பாருங்க, அந்த பலனை அனுபவிக்கிறது அதுதான். அதுதான் சொல்லுவா. அதாவது படைப்பாளி, கருவி, மூலப்பொருள், இது மூணாகவும் இருக்கிறது. படைப்பாளின்றத வந்து நிமித்த காரணம்னுவா. நிமித்த காரணம்னா படைப்பாளி. கருவி வந்து சககாரி காரணம்னுவா. சககாரின்னா சக காரியங்களை செய்கிறோம், அந்த காரியத்தை நடத்துகிறோம், இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒரு காரியம், ஒரு ரப்பர்கிட்ட ஒரு ரிஞ்ச் இல்லைன்னா அந்த வேலை அது முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? அது மாதிரி ஒரு ரிஞ்ச் போட்டு செய்ய வேண்டிய இடத்துல அந்த ரிஞ்ச் இருந்தால் தான் முடியும். அதனால அந்த காரணமாக இருக்கிறது. அதுதான் அந்த சிலந்தியோட நூல் சொன்னது. இது மனவாள பொம்மையிலே சொல்லியிருக்காரு. இதை மூலப்பொருளாகவும், அடுத்தது வந்து உபாதான காரணம், அதுதான் மூலப்பொருள். மூலப்பொருள்னா அந்த வெள்ளந்தி வாயிலிருந்து வலை விடுறது, அதுதான் மூலப்பொருள். அந்த வலையாகவும் அந்த அந்த காரணமாகவும் மூலப்பொருளாகவும் கருவியாகவும் படைப்பாளியாகவும், அந்த வலையை பின்னின படைப்பாளி சிலந்தி தானே, படைப்பாளியாகவும் திகழ்கிறது, அதுக்கு மூலப்பொருளாகவும் திகழ்கிறது. அதை நடத்தின காரியத்தை நடத்தின அந்த கருவியாகவும் அதுதான் இருக்கு. அதுதான் சொல்லுங்க, முழு மூவுலகுக்கெல்லாம் முதல் தனி வித்தேயோ, அதுதான் அது. அதான் முழு மூவுலகுக்கு அதை இயக்கும். முழு மூவுலகுக்கு ஆதிக்கு எல்லாம், முழு மூவுலகுக்கு ஆதிக்கு எல்லாம், மேலுலகம், பூவுலகம், கீழுலகம், 3 உலகம் இருக்கு இல்லையா? முழு மூவுலகுக்கு என்று 3 உலகங்களை எல்லாம் படைத்த ஆதிமூர்த்தியாய் அந்த இதையே படைத்தவர்
உலகங்களையும் படைத்தவர். அதுக்கெல்லாம் ஆதி பெருமூர்த்தின்னு பாருங்க. அந்த ஆதிமூர்த்தியாய் இரண்டாவது முதல் தனி, முதலிலே தனித்த வடிவத்தோடு ஆரம்பத்திலே தனக்குன்னு ஒரு வடிவம், அந்த ஆட்சி செய்கிற வடிவம். உன்னைன்றது என்னன்னா, நீயாக இருக்கக்கூடிய உன் வடிவத்தை, உன் இயல்பான வடிவம். நீ மற்றபடி ஜனங்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து காட்டுற, அதெல்லாம் வேற. விஸ்வரூபம் எடுத்து காட்டுறது வேற, சின்னதாக மாமன உருவம் எடுத்து காமிச்ச, அது மாதிரி பெரிய உருவம் எடுத்து காமிச்ச, சின்ன உருவம் காமிச்ச, வெளியில் விக்கிரக வடிவில் இருக்கிறது அந்த உருவங்கள்லாம் வேற. உன்னுடைய ஒரிஜினல் உருவம் இருக்க அதே எனக்கு காமிச்ச இல்லையா? அதுதான் சொல்றார். முதலில் தனித்தனி வடிவத்தோடு, முதலில் இயல்பான அந்த தன்னுடைய வடிவத்தோடு, நிஜ சொரூப வியாப்தின்னு பேரு. அதுக்கு பேரு நிஜ சொரூப வியாப்தின்னு பேரு. நிஜ சொரூப வியாப்தி, விக்கிரக வியாப்தின்றது நம்ம பல வடிவங்கள்ல பாக்குறது. எந்த வடிவத்துல வேணாலும் பாக்குறோம் இல்லையா? பெருமாளை பத்தி நீ எதிர பாக்குறோம். எதிர வந்து நமக்கு ஒரு பெரிய முக்கியமான காரியம் செஞ்சு கொடுத்தா, அப்பா நீ தான்ப்பா என் தெய்வம்ன்றோம். அப்ப நீங்க பெருமாள் ஆயிடுவீங்களா? ஆக முடியாது இல்லையா? அதுதான் இந்த சொல்ற விக்கிரக வடிவில் இருப்பா. மூலப்பொருள்ன்றது அதுதான். அந்த அப்புறம் ஒருத்தரை பார்த்து தெய்வம்ன்றோம், அவன் தெய்வம் ஆயிடுவாரா? முடியாது. அது மாதிரி அதைத்தான் இங்க சொல்றாரு. அதைத்தான் இங்க என்ன சொல்றாருன்னா, உன்னைன்றது வந்து நிஜஸ்வரூப வியாப்தி. நிஜஸ்வரூப வியாப்தினா உன்னோட உண்மையான வடிவத்தை காப்பிட்டு. விக்கிரக வியாப்தி, நீ சிலை வடிவில் வேற வடிவில் இருக்கிறதுலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றார். வடிவத்தை உன் எனை நான் என்று அப்படின்னு நினைச்சு, நான் வந்து கூடுவன். நான் என்னைக்குதான் நான் வந்து உன்னை சேர போறேனோ, உன் நிஜஸ்வரூபத்தோட வந்து என்னைக்கு சேருவேனோ அப்படின்றார். அதுதான் இந்த சொல்ற. அடுத்தது முதல் உலகின் முதலாவதாக தனி ஒப்பற்ற. இந்த இடத்துல முதலாக தனினா ஒப்பற்றன்னு அர்த்தம். முதல் தனி அங்கும் இங்கும் எல்லா இடங்களையும், அதாவது எங்க எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறது தான் அங்கும் இங்கும் முழுசுமாக நிறைந்து இருக்கக்கூடிய அப்படின்ற அர்த்தம். வாழ்னா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற. வாழாய்னா வாழ்பாழ். அதுல கொடுத்துருவோம் பாருங்க. முழுமுற்றுருவாய் பாழாய், வாழ்றது வாழ்தல், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற. பாழாய்னா மூலப்பொருளாக அர்த்தம். இந்த இடத்துல பாழாய்னா கெட்டு போறதுன்னு இல்லை, மூலப்பொருளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூலப்பொருளாக, பிரகிருதியா, அதாவது மூலப்பிரகிருதின்னு வேலை. அதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூலப்பொருளாக, அனைத்தும் உருவாக காரணமாய். அதுதான் இங்க சொல்றது. மூலப்பிரகிருதின்றது அதான், அனைத்தும் உருவாக காரணமாய் இருக்கிறது. வாழ்பாழாய் முதல் தனி. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த முதல் ஜீவாத்மாவாக, அதுக்கு அடுத்தது அனைத்து உருவாக காரணமாய் முதல் ஜீவாத்மாவாக நிர்வாகம் செய்தது. அதான் முதல் தனி சூழ்ந்தகண்ட. முதல் தனின்றது முதல்ல ஜீவாத்மாக, முதல்ல தனியா நம்ம ஜீவாத்மாவை பண்ணிக்கிட்ட ஜீவன் நிர்வாகம் செய்வது. முதல்ல இந்த ஜீவனை நிர்வாகம் செய்யறாரு இல்லையா? அதுதான் சொல்றாங்க. அடுத்தது தனின்னா ஞானம் பெற்ற, தனித்தன்மை உடைய. சூழ்ந்துன்னா உள்ளே நிறைந்து, அகன்றுன்னா இடதுபுறம் வலதுபுறம் எல்லா இடமும் பரவி. ஆழ்ந்துன்னா கீழையும், உயர்ந்துன்னா மேல் நோக்கியும். ஆக இந்த அண்டசராசரம் ஃபுல்லா பரவி இருக்காராம். முடிவில்லையோன்னா உனக்கு முடிவே கிடையாதோ, அவ்வளோ பெரிய ஆளா இருக்கிய, உனக்கு முடிவு எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறேன் இதுல இந்த பாட்டில். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.